நான் சார்ந்திருக்கக்கூடிய ரோட்டரி என்பது ஒரு உலகளாவிய மிகப்பெரிய நிறுவனம். ரோட்டரி இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 4600 சங்கங்களுக்கு மேலே இருக்கின்றது. இந்த உலகத்திலே 46,000 சங்கங்கள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரோட்டரி இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு நிகழ்வு எதுவும் நடந்ததில்லை. முதன்முறையாக ஆகஸ்ட் 22, 23, 24 3 நாட்கள் ரோட்டரி இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ் என்ற பெயரில் ஏம் ஹை என்ற ஒரு அருமையான டேகோடு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியம் என்பதை உரைப்பதற்காக மட்டுமல்ல, சமூகத்திலே இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த தலைவர்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்ற ஒரு அருமையான நோக்கத்தோடு அந்த 3 நாள் லீடர்ஷிப் கான்க்ளேவ் சென்னை ட்ரேட் சென்டரிலே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாட்டினுடைய ஹானரபிள் டெப்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு இசைந்துள்ளார்கள். அவரோடு கல்வித்துறை அமைச்சருடைய திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பையாமணி அவர்களும் அந்த நிகழ்விலே கெஸ்ட் ஆஃப் ஆனராக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ரோட்டரியை பொறுத்தவரையில் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 220 நாடுகளுக்கு 17 ஏக்கர்களின் நாடும் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதன்முறையாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நம்முடைய துணை முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த கலந்து கொள்கின்ற இந்த வேளையில் உலக ரோட்டரி தலைவர் பிரேசில் இருந்து மிஸ்டர் மேரியோ அவர்களும் இந்த நிகழ்வை கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்தியா மட்டுமல்ல, நேபாள், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், பூட்டான் மற்றும் நாம் தெற்காசியா என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடுகளிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதாக கருதுகின்றோம். இனாகுரல் செரிமனிக்கு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்களும், வேலிடேட்டரி செரிமனிக்கு இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்களை அணுகியுள்ளோம். இந்தியாவின் ஜனாதிபதி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருதுகிறோம். இது ஒரு பதிவு. இரண்டாவது பதிவாக, ரோட்டரி என்பது 3 மாதத்திற்கு ஒரு முறை, 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பாராளுமன்றம் நடக்கும். இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு புதிய புதிய சட்டங்களை ஏற்றுவார்கள். அது இப்ப சிகாகோல ஒரு 1 month பிஃபோர், ஒரு 1 week பிஃபோர் அது நடந்து முடிந்தது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆன் லெஜிஸ்லேஷன் பாராளுமன்றத்திலே நாங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்தியாவிலிருந்து 43 தலைவர்களும், இந்தியாவிலிருந்து 2 டைரக்டர்களும் நாங்களும் கலந்திருந்தோம். இன்று நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளை பற்றியும் இருக்கும், உறுப்பினர் சேர்க்கை பற்றி இருக்கும், விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இருக்கும், என்னுடைய கோட் ஆஃப் பாலிசி பத்தி பேசுவாங்க. அது நல்லபடியாக முடிந்தது. முக்கியமாக ரோட்டரியில நம்பர் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் வைத்துதான் ஜோனை பிரிப்பாங்க. என்டையர் வேர்ல்டு 34 ஜோனாக பிரித்து இந்தியாவை 4 ஜோனாக வச்சிருக்கிறாங்க. 34 ஜோன்களுக்கு 17 டைரக்டர் உண்டு. இந்தியாவில் இருக்க 4 ஜோனை 10வது சொல்லி இன்னொரு ஜோன் கேட்டிருக்கோம், 5வது ஜோனும். மிக முக்கியமாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 4600 சங்கங்கள் கொண்ட இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில், 28 ஸ்டேட் இருக்கிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமான ரோட்டரி சங்கங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 ரோட்டரி சங்கங்களை கொண்ட தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமா டென்ஸா இருக்கிற ஒரு ரோட்டரி மாநிலம். அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒரு ரோட்டரி ஜோனை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த வருடம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து, ரோட்டரியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மோர் தென் 40 இயர்ஸ்க்கு மேல இந்த இளம்பிள்ளைவாதம் என்று சொல்லக்கூடிய போலியோ டிராப்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 99.99% 99.99% இந்த உலகத்தில் இருந்து முற்றிலுமாக போலியோ ஒழிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளில் மட்டும் இன்னும் இருக்கிறது. ஒண்ணு பாகிஸ்தான்ல இருக்கு, இன்னொன்னு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. 2023 12 கேஸா இருந்தது. நீங்க கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதிதாக 99 கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. நம்மளா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், போலியோ ஃப்ரீ வேர்ல்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பக்கத்துல இருக்க 2 நாட்டுல இருக்கு. எப்படி சைனால ஒரு சின்ன
ஒரு வைரஸ் வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை வருதோ அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய நாட்டு பக்கத்தில் இருக்கிற 2 நாடுகளில் ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் 79 கேஸ் இருக்கு. அது வராம இருக்கணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 24 10 வருடங்கள் ஆயிடுச்சு போலியோ முற்றிலுமாக ஒழிந்து. அதனால போலியோவை இன்னும் கையில் எடுத்திருக்கிறோம். இன்னும் அதற்கான வருடங்கள் இன்னும் அடுத்து ஒரு 3 அல்லது 4 வருஷம் போலியோவை முற்றிலுமாக ஒழிப்பதாக ஒரு நிகழ்ச்சி எடுத்திருக்கோம். இந்த போலியோ இட்ஸ் நாட் ஓவர் அன்டில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓவர் அப்படிங்கிற மாதிரி போலியோவை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை ரோட்டரி முழுபாடாக இருக்கும். அடுத்ததாக ரோட்டரி இந்தியாவுக்கு எது மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,500 கோடிக்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸை கடந்த 30-40 வருடங்களில் ரோட்டரி இந்தியாவுக்கு மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எராடிகேஷன் ஆஃப் போலியோ பொறுத்த வரைக்கும் $10 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் அப்படின்னா 80,000 கோடிக்கு மேல அரசு துறை சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். ரோட்டரி மூலமாக $3 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு மேல போலியோ சொட்டு மருந்திற்காக ரோட்டரி கொடுத்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 வருடங்கள் 25, 27 2 வருடங்கள்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு 3 விஷயங்களோட சேர்த்து செய்ய நினைக்கிறோம். ஒன்று ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸையும், இரண்டாவது ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், மூன்றாவது சர்விக்கல் கேன்சரை முற்றிலுமாக ஒழிக்க முடியுமா ட்ரை பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்றோம். இதை தாண்டி மிக முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓ ஆபீஸ்க்கும் அடுத்து ஹெல்த் ஆபீஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்திருக்கோம் இந்தியால. அது ஓகே ஆகும் பட்சத்தில் போலியோவிற்கு அடுத்தபடியாக இந்த சர்விக்கல் கேன்சர், உங்களுக்கு தெரியும் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான அடுத்த நிகழ்ச்சியை போலியோ தாண்டி ரோட்டரி கையில் எடுக்க வேண்டும் நம்புகின்றோம். விஷன் 2030 அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். அப்படின்னா என்ன சார்? ரோட்டரி இந்த உலகத்தில் 220 நாடுகளில் இருக்கிறது. அதிகபட்சமான ரொட்டேரியர்கள் இருக்கக்கூடிய ஊராக யுஎஸ் இருக்கிறது. இரண்டாவதாக இந்தியா இருக்கு. எங்களோட விருப்பம் என்ன அப்படின்னா 2030 ரோட்டரி யுஎஸ்ஏ கடந்து, கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னா புத்திசம் இந்தியாவில இருந்து சைனாக்கு போச்சு. ரோட்டரி உண்மையில் ஆரம்பித்தது யுஎஸ்ல, ஆனா இன்னைக்கு யுஎஸ் நம்பர் 1ல இருக்கும், இந்தியா நம்பர் 2ல இருக்கு. விஷன் 2030 என்ற ஒரு அமைப்பின் மூலமாக ரோட்டரி நம்பர் 1 இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப், அதிகமான உறுப்பினர் சேர்க்கை, அதிகமான பணம் பங்கெடுத்தல், அதிகமான சமூக சேவைகள், இந்த 3 காரணங்கள் மூலியமாக எல்லா வகையிலும் வேர்ல்டு நம்பர் 1 இந்தியா கொண்டு வரணும் ரோட்டரியில அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமாக எடுத்து ட்ரை பண்றோம். அது ஒரு 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்னு ரோட்டரி இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ், இரண்டாவது ரீசெண்டா நடந்த கவுன்சில் ஆன் லெஜிஸ்லேஷன் சிகாகோ, மூன்றாவது போலியோவுக்கு தொடர்ந்து பங்கெடுப்பு, நான்காவது விஷன் 2030, ஐந்தாவது இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம், 120 வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த ரோட்டரியில எப்படி இந்தியா இன்ன வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் நடத்தலையோ அது மாதிரி இன்ன வரைக்கும் ரோட்டரி இந்தியால வேர்ல்டு ரோட்டரி கன்வென்ஷன் நடந்தது கிடையாது 120 வருஷத்துல. அதுக்கு என்னன்னா இங்க ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. முதன்முறையாக 120 நடந்து 2029 2031 இந்த வேர்ல்டு ரோட்டரி கன்வென்ஷன் டெல்லியில நடத்துறதுக்கான விட்டு கொடுத்து ஷார்ட்லி சார். இது எல்லாமே ரோட்டரியோட நிகழ்ச்சிகள். ரோட்டரி தொடர்ந்து சமூக சேவைகளை பிசினஸ் லீடரோட சேர்ந்து நடத்தும். இந்த தடவை ஒரு 3 வருடமாக 400 மொத்தம் 400 சிஎஸ்ஆர் 400 சிஎஸ்ஆர் கம்பெனியோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்ப ரோட்டரி வி டோன்ட் மிஸ் பிசினஸ் லீடரை மிஸ் பண்றது இல்ல, சிஎஸ்ஆரை மிஸ் பண்றது இல்ல, வி டோன்ட் மிஸ் ஈவன் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. ஸோ எந்தெந்த இடங்கள் எல்லாம் ரோட்டரி பங்களிப்பை செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இது உங்கள்கிட்ட பகிர்ந்துங்கிறது எங்களுடைய விருப்பம். இது ஏன் அப்படின்னா பொதுவாக ரோட்டரி டைரக்டர் எப்பொழுது நார்த்ல இருப்பாங்க, சவுத்ல இருக்க மாட்டாங்க. முதன்முறையாக சவுத்ல இங்க இருந்து போறதுனால உங்களுக்கு இனிமேல் ரோட்டரியோட அப்டேட் அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது ரோட்டரி என்ன செய்யுது. ஏன்னா இப்ப நான் படிக்கும் போது எனக்கே சில விஷயம் அதிசயமா இருக்கு. ஒரு $3 பில்லியன் அப்படிங்கிறது 24,000 கோடி போலியோ கொடுத்திருக்கிறோமா, இந்த சீட்டுக்கு வந்தாதான் தெரியும். $10 பில்லியன் 80,000 கோடி போலியோ கொடுத்திருக்கோமா, இந்த சீட்டுக்கு வந்தாதான் தெரியும். இந்தியாவில 12,800 கோடி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோமா, இங்க வந்தாதான் தெரியும். 12,800 கோடிங்கிறது எத்தனை எம்எல்ஏ சமம், எத்தனை எம்பிக்கு சமம் நீங்க புரிஞ்சு பார்த்தா தெரியும். அப்ப ஒரு மிகப்பெரிய என்ஜிஓல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சமூக சேவைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் அச்சச்ச மகிழ்ச்சி. இந்த ஒரு ஷார்டஸ்ட் பீரியட்ல உங்களை கூப்பிடுறது காரணம், இங்க நீங்க ஸ்மாஷிங் சொசைட்டில ரோட்டரி மூலமாக ஒரு 5 லட்சம் ரூபாயும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போன வாரம் கொடுத்தோம்.
இன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணோம். அடுத்து இங்க எங்களுடைய ரோட்டரி நகரோட சேர்ந்து இந்த ஸ்பாஸ்டிக்ல 4 இடங்கள் ஒன்று இருக்கு. லால்குடி, துறையூர், மணப்பாறை, முசிறி 4 ரெண்டல் பில்லில் நடத்துறாங்க. 250 ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ரோட்டரி மூலமாகவே அதுக்கான பில்டிங் கட்டி கொடுக்க முடியுமான்னு பாக்குறோம். 2030க்குள்ள 4 இடங்களிலும் ஒரிஜினல் ஓன் பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய அப்டேஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.